நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேஎம்பி நர்சரிங்க, சுக்காலியூர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட், கரூர் போற நியூ பஸ் ஸ்டாண்ட் போற வழியில இருக்குங்க நம்ம நர்சரி. கேஎம்பி நர்சரிங்க, கேஎம்பி ஃபார்ம் ஹப்னு இருக்குங்க. இங்க வந்துட்டு நம்ம கேஎம்பி ஃபார்ம் ஹப்லங்க 15 வகையான தொக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. அதுல வந்துட்டு நம்ம மணத்தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போறோம். மணத்தக்காளி தொக்கு எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, குடல் புண்ணை வந்து இதை ஆத்தக்கூடிய தன்மை உள்ளதுங்க. இந்த மணத்தக்காளி கீரை, பழம், அந்த காய் எல்லாமே நம்ம புளிக்குழம்பா கூட காயெல்லாம் வைப்பாங்க. கீரையும் வந்து நம்ம வணக்கி சூடான சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாங்க. அந்த இது வந்து ரொம்ப கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இல்லைங்க, அதனால குழந்தைங்க வந்து அந்த இதை சாப்பிட மாட்டான்றதுக்காக நம்ம வந்து எப்படி கொடுக்குறோம்னா, மணத்தக்காளி தொக்கா வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. கீரை பறிச்சு அலசி நல்லா பதப்படுத்தி அதுக்கப்புறம் இதை வந்து தொக்கா போட்டு கொடுக்குறோங்க. இதுல வந்துட்டு குடல் புண்ணை ஆத்தக்கூடிய தன்மை இருக்குங்க. அந்த காலத்துல பாட்டி தாத்தாலாம் வந்து பச்சையாவே மென்னு சாப்பிடுவாங்க. போற வழியில இருந்துச்சுன்னா அப்படியே பச்சையா பறிச்சு சும்மா அலசிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதுங்க. நம்ம உடனே வயிறு வலிக்குது, அல்சர் அப்படின்னா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். பட் அந்த காலத்துல வந்து பாட்டி தாத்தா வந்து இந்த இலைய பறிச்சு அலசி அப்படியே மென்னு சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து இந்த தொக்கோட ஸ்பெஷலுங்க. நம்ம கடையில வந்துட்டு ஒரு 15 வகையான மூலிகை தொக்கு போட்டுட்டு இருக்கோங்க. அதுல ஒண்ணு மணத்தக்காளிங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த தொக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.